வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் பிரதர், சொல்லுங்கள். நான் கம்பத்துலேருந்து கூப்பிட்றேன். கம்பத்தில் இருந்தா யார் தோழர்? ஆமாம் ஆமாம், நம்ம இந்த என் பேர் தமிழன் பிரதர். தமிழண்ணா? சொல்லுங்கள். கேஜிபியில் இஷ்யூ நடந்துச்சுல, நம்ம இப்போ இந்த ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுல. ஆமாம், கிருஷ்ணகுமார். ஆமாம், அது சம்மந்தமாக நான் கூப்பிட்றேன். சொல்லுங்கள் தோழர், சொல்லுங்கள் பிரதர். இப்போ அதான் என்ன சுச்சுவேஷன் பிரதர்? இப்போ போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சுங்களா? இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு தோழர். இப்போ நீங்கள் யார், எது அமைப்பில் இருக்கீங்களா, எந்த கம்பம்னா எனக்கு புரியல. இல்லை, ஒரு சாதாரண மனுஷன். நான் அவங்க சார்பாக நான் கேட்குறேன், ஒரு சில விஷயம் கேட்குறேன், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. சரிங்க தோழர், சாதாரண மனுஷன். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரதர், இப்போ கேஸு ஃபைல் பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணலையே, கேஸ் போட்டாச்சுல. சரி, கேஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மற்ற அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன தரோம், என்ன வைக்கிறோம்ன்றத சொல்லிட்டாங்க அவங்க ஃபேமிலியில். யாரு அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி என்ன பண்ணணும்? இப்போலாம் சம்மந்தப்பட்ட பார்ட்டினா எனக்கு புரியல. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? பார்ட்டி வந்து இறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இறந்த பார்ட்டிக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணும் அவங்க பேசிக்கிறேன். நாங்கள் இப்போ இல்லை தோழர், இப்போ எனக்கு புரியல. இறந்த பார்ட்டிக்கு யார் என்ன பேசணும்னு சொன்னாங்க? அது தெரியல. நீங்க எதுவும் பேசுனீங்களா? நீங்களே கூட இருக்கிறதா சொன்னாங்க. அதே உங்ககிட்ட கேட்கலாம்னு கூப்பிட்டேன். எனக்கு எதுவும் விஷயம் தெரியல, அதே உங்ககிட்ட கேட்கலாமே. நீங்கள் தான் ஏதோ பேசுனதாக அவங்களுக்கு வந்து ஏதோ சொன்னீங்க. நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. அதை எந்த பார்ட்டி யாருன்னு கேட்குறேன் பிரதர். இப்போ இந்த இஷ்யூ இப்போ இழுத்து இருக்குல்ல, இது என்ன பண்ணிக்கலாம் பிரதர், சொல்லுங்க. தோழர், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இப்போ நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நீதி கேட்டு நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க பிரதர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரதர், இது வந்து வாண்டட் டெத் நம்ம பண்ணல. இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத். சரிங்களா, நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணணுமோ காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அது பண்றதுக்கு இவங்க ரெடியா தான் இருக்காங்க. இல்லை, காம்ப்ரமைஷனுக்கு இப்போ யாருமே பேசலையே பிரதர். எல்லாம் பேசியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு தகவலாம் சொல்லியிருக்காங்க. நாங்க யாரு? சமயன், சேர்க்கை சந்திரன் இவங்கலாம் வந்தாங்களா கேஜிபில இருந்து? இல்லை, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க. இல்லை தோழர், ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இது துக்கம் விசாரிச்சுட்டு தான் போனாங்களே தவிர வேற எதுவுமே ஒன்றும் பேசலையே. சரி சரி சரி, என்ன பண்ணிக்கலாம் பிரதர், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்லை பிரதர், நம்ம என்ன, அதாவது மீட் பண்ணுவோமா? எப்படி நேரில் இது வரணுமா, சொல்லுங்க. இல்லை, நேரில் வாங்க. நீங்கள் காணாமலுக்கு நாங்கள் வந்து 4 நாளாக இருக்கிறோம். இப்பயும் வந்து பிரேதத்தை வந்து வாங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டு தான் தொடர்ந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க பிரதர், சரிங்க. சரிங்க. சரி சரி. அது 100% கண்டிப்பாக பிடிப்போங்க. கண்டிப்பாக பிடிக்கப்படாம இருமா அம்மா. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான், இது தவறான கோரிக்கை கிடையாது. அரசு வந்து 100% சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து எப்படி